எப்போ முடிவு ரொம்ப சமீபம், எல்லா முடிவும் நான் ஒட்டு மொத்தமா சேர்த்து சொல்றேன். எல்லா முடிவும் சமீபமா இருக்கு. என்னுடைய மரணம், என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு சமீபம். இந்த உலகத்திற்கு முடிவு சமீபம். என் ஜெபங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. என் கண்ணீருக்கு முடிவு இருக்கு. என் வறுமைக்கு, என் பிரச்சனைக்கு, கடன் தொல்லைக்கு, போராட்டத்திற்கு, நெருக்கத்திற்கு, அவமானத்திற்கு, தோல்விக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். இப்ப நான் என்ன செய்யணும்? தெளிந்து புத்தி உள்ள இருக்கணும். புத்தி எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி. புத்தி எல்லாருக்கிட்ட இருக்கு. அதுல என்ன மாதிரி புத்தி இருக்கணும்? தெளிந்த புத்தி. தாலி கட்டி போட்டு வா, இந்த வேலையில நான் வேலை தூக்கி வீசி எரிஞ்சிரு அப்படின்னு ஒரு பையன் தூக்கி வீசி எரிஞ்சிட்டான். அதன் பிறகு மறுபடியுமா தூக்கி எறிஞ்ச வேலைக்கு போய் கேட்டா வேலை இல்லை. இப்ப வேலை இல்லாத வீட்டுல இருக்கிறான். ஒரு ரிசைன் பண்றது ஈஸி, ஒரு பொருளை உடைச்சிருது ஈஸி, பிரிஞ்சு போறது ரொம்ப ஈஸி, பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யோசித்து பார்க்கணும் இல்லையா? எல்லாமே யோசித்து பார்க்கணும். மனுஷர்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். உன்னை செய்யறதுக்கு முன்ன ரொம்ப யோசிக்கணும். அதுதான் தெளிந்த புத்தி.